புதிய மாதத்துல ஒரு புதிய வார்த்தையோடு உங்க மத்தியில் வந்திருக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30 ஒன்று 60 ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஹalleluya. இந்த வசனத்தை என்ன பண்றோம்? தகுத்து பார்க்க போறோம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30 ஒன்று 60 ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 1 2 3 4 கேட்டு ஏற்றுக்கொண்டு 30 60 100. அடுத்தது நிலத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். சொல்லுங்க. விதைக்கப்பட்டவன். ஆமென். ஹalleluya. நான் 1 10 100 ஹalleluya. நான் பலன் கொடுப்பேன், கனி கொடுப்பேன். ஹalleluya. கர்த்தர் இந்த புதிய மாதத்துல ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தோடு எச்சரிப்பையும் உங்கள் முன்பாக வைக்கிறார். ஹalleluya. God always wants to bless us with some conditions. Amen. Hallelujah. Praise the Lord. சோத்திரம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். Praise the Lord. வசனத்தை கேட்டு. ஹalleluya. வசனத்தை கேட்பதே சொல்ல போனா சில வேளைகள்ல கடினமான காரியம். Amen. Physically they are present, mentally they are not present here. பல வேளைகளில் ஒன்றே கவலைகள், கலக்கங்கள், பயங்கள், தூக்கமின்மை, பலகீனங்கள் நம்ம என்ன செய்யும்? வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை செய்யும். Amen. அப்படி வசனத்தை கேட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி? வசனத்தை கேட்கிறவங்க என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்காங்க. கேட்கிறாங்க, 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி கேட்கிறாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Praise God. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று யாரை வேதம் குறிப்பிடுகிறது என்றால், கேட்டு ஏற்றுக்கொண்டு. ஹalleluya. ஆமென். கேட்டு ஏற்றுக்கொண்டு விதைத்த விதைகள் 30 60 100 பலன் தருவது மாத்திரமல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹalleluya. அநேகருக்கு பாத்தீங்கன்னா வசனமே ரொம்ப கடினமா இருக்கும். வசனத்தை கேட்பது ரொம்ப கடினமா இருக்கும். ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கும். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்க எல்லா சூழ்நிலைக்கும் அதுல பதில் இருக்குங்க. எப்படி? உங்க எல்லா சூழ்நிலைக்கும் அதுல பதில் இருக்கு. Praise God. எனக்குள்ள ஒரே புக் இந்த ஒரு புக் தான் இருக்கு. நான் வேற எந்த புக்கையும் போட முடியாது. ஹalleluya. ஒரே புக் தான். எல்லா கேள்விக்கும் பதில் இதுல மட்டும் தான் கிடைக்குது. ஆமென். ஆமென். பிரச்சனையா? நீ யார்கிட்டயும் போக முடியாது. ஆமென். எங்க தான் போக முடியும்? இங்க தான் வர முடியும். அவரே எங்க கிட்ட பேசுவார். ஆமென். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கா? அதை ஆராய்ந்து புரியணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணோம்? இங்கதான் வரணும், இங்கதான் கேட்கணும். ஆண்டவரே என்ன சொல்றீங்க இந்த குடும்பத்துக்கு? என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்க? ஏன் எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை?
ஏன் 30, 60, 100 கட்டி தர மாட்டாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள? ஏதாவது ஆகணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், உங்க போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். ஆமென். பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். என் ஆண்டு பேசாரு அப்படி பேசக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என் எதிர்காலத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தை, அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு அல்லேலூயா ஏற்றுக்கொண்டு, ஆமென், கேட்டுட்டு பேசக்கூடாது. அல்லேலூயா. சரி, நல்ல கேள்வி கேட்பாங்க, அறிந்து கொள்ளுவாங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணோம்? கேட்டு அறிந்து கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரிதான், இந்த பழம் இனிப்பா இருக்கும். அல்லேலூயா. பழம் இருக்கிறது. வாசிங்களே பஸ் சொல்றீங்க, யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. பழம் இருக்கிறது, இனிப்பா இல்லையாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எடுத்து உட்கொள்ளணும். நீங்க அப்ப என்ன பண்ணும்? இனிப்பாவும் இருக்கும், சரீரத்துக்கு என்ன பண்ணும்? புஷ்டியை கொடுக்கும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்தால்தான் 30, 60 ஆகும், 60, 100 ஆகும். நல்ல நிலமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுங்க. அல்லேலூயா. கேட்டுட்டு போயிட்டு ஒண்ணுமே செய்யல அப்படின்னா வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். 30 0 கூட ஆயிடலாம், 100 0 கூட ஆயிடலாம். அல்லேலூயா. கொடுத்த ஆசீர்வாதம் காணாம போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்துக்கு ஊற்றி யாருங்க? நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒன்னாகும், 30 மாறும், 60 மாறும், 100 ஆகும். Praise God. Hallelujah. Hallelujah. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. I will explain to you why the word of God is very simple to follow. Hallelujah. 2 தீமோத்தேயு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனா இருக்கிறதுக்கு, ஹல்லேலூயா, நற்கிரியை செய்கிற தகுதியா இருக்கிறதுக்காக உபதேசத்துக்கும் கடந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. When you read the word of God, என்ன போட்டிருக்குங்க? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதுங்க. It's not come from the human. தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் பேசிய வார்த்தை. அந்த வார்த்தை எதுக்காக போட்டுக்கினா, ஹல்லேலூயா, தேறினவனாக. எப்படியா? தேறினவனாக. தேர்ச்சி நடந்துங்க அர்த்தம் பாஸ் பண்றது. ஹல்லேலூயா. பாஸ் மார்க் அளவு 35 பாஸ் மார்க். எப்படி? பாஸ் மார்க் 35. 30% ஆசீர்வாதம். எப்படியா? 30% ஆசீர்வாதம். சில பிள்ளைங்க இப்ப நீ சொன்னா 90% சொன்னாங்க, அதானே? 90% மார்க், 90%, 100% மார்க். ஹல்லேலூயா. அப்போ பாஸ் அப்படின்னா 35 பாஸ் தான், 100 பாஸ் தான். ஆமென். இப்படி இருக்கீங்களா? 35 பாஸ் தாங்க, 100 பாஸ் தான். ஆனா யாருக்கு ரொம்ப ப்ரைட் இருக்கும்? 100க்கு. ஆமென். அப்பா அந்த ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் பா. அந்த பொண்ணு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் எடுத்துச்சு? 500க்கு 499 எடுத்துச்சு. ஹல்லேலூயா. சொல்லுவோமா நம்ம? தட்ஸ் a first மார்க்.
அதான் தேறினவனாய். பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்கும் போது என்ன சொல்லுங்க, தேறினவனா நீங்க மாறிடுவீங்க. சொல்லுங்க, நான் தேறினவனா மாறுவேன். ஆமென். 35ல 7 பேர் 100. ஆமென். 30ல 60ல 100. ஆமென். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணுங்க, பெருசா எதிர்பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பெருசா எதிர்பாருங்க. அதான் என்னதுங்க, தெரிந்தவனாய். அல்லேலூயா. அப்படி போட்டிருக்கு, எந்த நற்கிரையை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு. இந்த வார்த்தையை கேட்டு அறிந்து கொண்டு நீங்க செய்யும் போது நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் நற்கிரியா தான் இருக்கும். என்ன இருக்கும்? குட்னஸ் தான் இருக்கும். தப்பா செய்ய மாட்டீங்க. ஒரே முறை தான் பண்ணுவீங்க, சரியா பண்ணுவீங்க. அதாவதுங்க, நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்க பண்ணுவீங்க. அடுத்த போட்டுக்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் நீதியை படிக்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. எங்க பிரச்சனை இருக்கு நமக்கு? ஏன் பிளஸிங் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் 100% ஆசனம் கிடைக்க மாட்டேங்குது? இவன் படிக்கவே மாட்டான், அவன் தூங்கிட்டே இருப்பான். இவன் எழுதவே மாட்டான், தூங்கிட்டே இருப்பான். அவன் எப்போ டேப்லெட் உட்காந்துருப்பான். அதான் மார்க் வரல. நமக்கு தான் தெரியுமே. ஏன் மார்க் வரணும் தெரியுமே நமக்கு. படிக்கல, ஃபுல்லா டேப்லெட்டு, அப்படிதானா? அல்லேலூயா. எப்பவும் மொபைலு, எம்ஏ தூக்கம், ஆமா என்ன ஆட் பண்ணிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. மார்க் வரலையே, எப்படி மார்க் வரும்? அல்லேலூயா. எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைக்காத. அப்போ இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதலுக்கு, எப்படி கடிந்து கொள்ளுகிற காரியத்துக்கு, சீர்திருந்தாத காரியத்துக்கு, நீதியை படிப்பிக்காத காரியத்துக்கு, அல்லேலூயா, அத புரிஞ்சிட்டோமா? இனி செய்ய மாட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன். எனக்கு 100% மார்க் வரும். ஆமென். பிரைஸ் காட். எல்லாருக்கும் CR7 தெரியும், அப்படிதானா? தெரியுமா? CR7 தெரியாதா? என்னப்பா நீங்க? அல்லேலூயா. ரொனால்டோ, அப்படிதானா? லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல அவர் தோத்து போயிட்டாருங்க. என்ன பண்ணாரு? அவரே தோத்து போயிட்டார். அல்லேலூயா. ஒன் ஆஃப் த நான் ரொம்ப ஃபாலோ பண்ற ஒரு ஆள் ஃபுட்பால்ல இருக்காங்க. பிரைஸ் காட். ஹார்ட் வர்க்கிங் மெஸ்ஸி, மேஜிக்கல் மெஸ்ஸி, அப்படிதானப்பா? மேஜிக்கல் மெஸ்ஸி அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே கோல் போட்டு போயிட்டே இருப்பாரு. எப்படி போடுறா தெரியாது, கோல் போட்டுருவாரு. ஆமென். ஆனா ரொனால்டோ பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி ஹார்ட் வர்க்கர். ஆமென். ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணுவாங்க. இப்ப 41 42 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அக்ரெசிவா இருப்பாங்க. கோல் போடணும் கோவப்படுவான். அந்த அளவுக்கு he love this game. எப்படி என்ன பண்றான்? இந்த கேம் என்ன பண்றான்? அவன் லவ் பண்றான். லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பாருங்க, அவன் தோத்து, அதாவது அவன் டீம் பாஸ் ஆகல. he has a own flight, கத்தார்ல இருந்து பறந்து போர்ச்சுகல் போயிட்டாரு. ஆமென். இது மட்டும் இல்லையாப்பா? போர்ச்சுகல் முடிச்சா இல்லையா? அல்லேலூயா. தோத்து நான் பார்த்தேன். அல்லேலூயா. வின் பண்ணிட்டாங்க. ஆமென். பிரைஸ் காட். அப்போ பாருங்க, அவர் போர்ச்சுகல் போயிட்டார். போனது மாத்திரமல்ல, நைட் இறங்கியிருக்காரு. காலையில் 6 மணிக்கு he started practice for next World Cup. I am saying 2022. It was happened 2022 சொல்றேன். அல்லேலூயா. 2022 வேர்ல்ட் கப் அவர் ஆடுறாரு. என்ன சொல்றேன்னா, discipline himself, hard working himself. Praise the Lord. எல்லாருக்கும் மைக் டைசன் தெரியுமா? எல்லாருக்கும் மைக் டைசன் தெரியுமா? பாக்ஸர். எங்க ஏஜ்ல பெரிய பாக்ஸர் அவர். நம்ம ஏஜ்லலாம் அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்ஸர் அவர். பிளாக் அவர், கருப்பா இருப்பாரு, பயங்கரமான பாக்ஸர் அவர். எல்லாம் நாக் அவுட் தான். 17 செகண்ட் 31 செகண்ட்ஸ்ல காலி பண்ணுவார். அப்ப சொல்லுவாங்க ரவுண்ட்ஸ்லாம் போக அவ்வளவு பலசாலி அவர். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நாள் குறிக்கப்படும், என்னைக்கு விளையாட போறேன்னு தெரியும். எனக்கு வந்து எதிரியை பத்தி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. எனக்கு I will get all the reports from the enemy.
how he is practicing, what is his weakness, what is his strong. He is telling one word, if my enemy is woke up 4 o'clock and start practicing, I will woke up early than him. I will woke up 2 o'clock. சொல்றது புரியுதா? புரியுது. ஹalleluya. என் எதிரி 4 மணிக்கு எழுந்து பிராக்டிஸ் பண்றார் அப்படின்னா நான் 2 hours ஏழையில எழுந்து என்ன பண்ணுவேன்? எக்ஸ்ட்ரா நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். That is commitment, dedication, discipline, so that he known all to the world. எல்லாருக்கும் தெரியணும் பத்தி. Who are dedicated, who are disciplined, உலகத்தால அறியப்பட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலக 98% வந்து இன்டிசிப்ளினா இருக்காங்க, 2% டிசிப்ளினா இருக்காங்க. எவ்வளவுங்க? 2%. They are rich people, they are the biggest achievers, they are doing their job consistently. தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. வெற்றி அடையும் வரைக்கும் செய்து கொண்டே இருப்பேன். Hallelujah. It belongs to God. அப்படி நான் பேச வரல இப்ப. Hallelujah. The character what they had, the Bible says it here. Amen. Hallelujah. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. என்னால அட்டாக் பண்ண முடியலையா? அதெல்லாம் சாப்பிடணும். சிக்கன் அடிக்க முடியாது, பட்டர் சிக்கன் சாப்பிட முடியாது. ஆமென். விராட் கோலி இருக்காரு, அப்படிதானப்பா? ஆமென். இப்பதான் நீ கேட்ச் பண்ணி கொண்டு போகணும். ஹalleluya. So dedicated. நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒரு பாடி ஃபிட்டா வச்சிருக்காரு பாத்தீங்களா? நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது. ஹalleluya. இந்த சாப்பாடு தான் காலைல மதியம் தான். அதான் என்ன பண்ணும்? சரீரத்தை வலிமையாக்கும். அப்ப சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா சீர்திருத்தப்படும் போது வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆமென். செய்ய முடியாது, கஷ்டமா இருக்கும். ஜெபிச்சிட்டோம், காலைல எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி ஜெபிச்சிட்டோம். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஜெபிக்க முடியல? ஆமென். எழுந்து ஜெபிக்க போறோம். ஆமென். காலை நேரத்துல கொடுக்க போறோம் ஆண்டவருக்கு. வீட்டு ஜெபம் சொல்லிட்டீங்க, வீட்டுல ஜெபம் பண்ண போறீங்களா? ஹalleluya. Start practice it. அது செய்ய ஆரம்பிங்க நீங்க. ஆமென். அதானது சீர்திருத்துகிற காரியம், நீதியை படிப்பிக்கிற காரியம். நல்லது சொல்லிட்டாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன? வசனத்தை செய்யும் போது நமக்கு அது பிரயோஜனமாய் மாறுகிறது. 30 ஆகும், 30 60 ஆகும், 60 நம்ம 100 ஆகும். முற்றிலும் தெரியவனா என்று பவுல் படத்தினையே சொல்ல நான் தெரிவிட்டேன். நானே praise God. Hallelujah. நான் இன்னும் என்ன பண்ணணும்? ஓடணும், இன்னும் பிரயாசப்படணும். பவுல் சொன்னோம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படுவோம். வசனத்தை கேட்பது மாத்திரம் அல்லங்க, கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya. ஆமென். சீர்திருத்தம் நீங்க என்ன பண்ணாத? ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹalleluya. பல வேளைகள்ல இந்த ஆண்டவர் பேசும்போது என்ன பண்ணுவோம்? உடனே ஒப்பு கொடுத்துருவேன், உடனே கீழ்ப்படிஞ்சிடும். ஆண்டவரே சொல்லிட்டீங்களா, செஞ்சிருவோம். கால தாமதம் வேண்டாம். ரைட்ல போயிடுறாங்க, ரைட்ல போயிடுறாங்க. ஆமென். ஹalleluya. praise God. சொல்றது என்ன பண்ண? கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அங்க மாற்றம் உண்டாகும் வாழ்க்கையில. நம்ம 100% நம்ம ஆகணுமே. ஆமென். அதானதுங்க, கேட்டு ஏற்றுக்கொண்டே. ஆமென். ஹalleluya. அடுத்த வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேகமா வாசிங்க. 2:21. நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். அறிவிக்கப்பட்ட காரியத்தை புரிந்தும் தெரிந்தும் அதை விட்டு விலகி போனால் there is no use. ஆமென். அதுக்கு என்ன பண்ணலாம்? அறியாம இருக்கலாம். அவங்க இன்னைக்கு உங்க ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா
உங்க எல்லாரையும் 100% நாக்கு கொண்டிருக்காரு. உங்களை குறைவோடு அல்ல, நிறைவோடு வாழும்படித்தான் ஆண்டு அழைச்சு கொண்டிருக்காரு. அப்போ நீங்க அறிந்து கொண்ட காரியத்தை என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பின்பற்றுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள், சபையார்கள், நம்முடைய போதகர்கள் வார்த்தை என்ன பண்ணுங்க, கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. நன்மை கைக்கூடிய வார்த்தை கேளுங்க, அப்படி கேட்டு நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க கேட்டுட்டு செய்யாம இருந்தீங்கன்னா அது கேட்காம இருக்கலாமே, நேரத்தை வீணடிச்சிருக்க வேண்டாமே. முடிவு என்னதுங்க, கேட்காம செஞ்சா திரும்ப 0 வந்துடும். அல்லேலூயா. தேவன் சொல்வதை கேட்டு உணரா இருந்தோம் அப்படின்னா Hallelujah. First week I don't want to say any curses on you. Hallelujah. Curses சொல்லுவாங்க, கண்டித்தோணத்துல வார்த்தை மட்டும் பேசுறேன் நான் உங்கள்ட்ட. Hallelujah. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்க ஆசைப்படுறார். ஆமென். சீர்திருத்தப்படும் போது ஏற்றுக்கொள்ளுங்க, கண்டிக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பிரைஸ் காட். Hallelujah. உங்க வாழ்க்கையை மாற்றிடுங்க, உங்க வாழ்க்கையை சீர்தூக்கும், உங்க வாழ்க்கையை மேலா கொண்டு போங்க வாழ்க்கையை. பிரைஸ் காட். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். ஹalleluya. என்ன போட்டிருக்கு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. Amen. See, he is using very, very hard on words. Oh, foolish people சொல்றாரு. Amen. Oh, foolish one. அப்பா உங்களை எப்படியா சொல்லியாச்சுப்பா, உங்க வாழ்க்கை இப்படிதான் சொல்லியாச்சு, எவ்வளவோ ப்ராஃபஸி பேசியாச்சு உங்களை பத்தி, பட் நீங்க என்ன பண்றீங்க, not listening it. Why you became fool? Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். கர்த்தர் உன் போக்கை, உன் வரத்தை ஆசீர்வதிப்பார். இப்படின்னு பல prophecies through word of God he spoke to you. Amen. ஆனா you are not listening it. மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவர்களே, foolish one அப்படின்னு ஆண்டு சொல்றாருங்க. இப்ப எவ்வளவோ ப்ராஃபட்டிக்கலா நம்மகிட்ட ஆண்டு பேசுறாரு, எவ்வளவோ ப்ராஃபட்டிக்கல் ஆண்டு சொல்றாரு, நம்ம தீர்க்கதரிசனமா சபையில பேசுறாரு, உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா பேசுறாரு. ஆனாலும் கேட்காதபடிக்கு மந்த இருதயம். Hallelujah. Hallelujah. Very simple to follow. கேட்கிறத மாத்திரம் நீங்க நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றீங்க. Hallelujah. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் சொல்லுவோம், ஆல்வேஸ் ஃப்ரீக்கு நோ வேல்யூ. அப்படிதானா? இலவசத்துக்கு மதிப்பே இருக்காது. அது ஃப்ரீ தானே பாஸ்டர், அது ஃப்ரீயா தானே கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஆனா ₹1 கொடுத்து வாங்க, அதை பத்திரமா வைப்போம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. என்னன்னா தேவன் சொல்ற ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸை ரிசீவ் பண்ணுங்க, அதை வீட்டில் யோசித்து பாருங்க. என்னை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும், நடக்கும் அப்படின்னு விசுவாசிங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அடிக்கடி நம்மை தேற்றுவது அதான், பலப்படுத்துவது அதான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனை பற்றி சொன்ன வார்த்தை நம்ம அவனை தேற்றிருக்கும், தைரியப்படுத்திருக்கும். அதான் தொடர்ந்து ஓடினா, அவன் தொடர்ந்து நின்னா, கடைசி என்ன பண்ணா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர்ந்த தேசத்தை என்ன பண்ணா, ஆளுகை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பாயிண்ட் இருக்கு நம்மகிட்ட. முதல்ல என்ன சொன்னேன்? Why Bible is very simple? Why word of God is very simple? I told you 3 points. First, கேட்கணும், வசனத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் கேட்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்ள முடியும். சீர்பொருந்தணும், உபதேசம் சீர்பொருந்தணும், வசனப்படணும், ஒபே பண்ணணும். 2 தீமோத்தேயு 3:16-17 படிச்சோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 4:16. அல்லேலூயா. ஆமென். 3:16-17. அல்லேலூயா. 2 பேர் 2 படிச்சோம். பின்பற்றணும். ஆமா. மூணாவது என்னது? லூக்கா 24 படிச்சோம். பிரைஸ் காட். இது 3 எதுக்கு சொன்னேன்? இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஃபாலோ இட். கேட்கிறத ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டே செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. See, என்னோட ஆபீஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது இன்வெஸ்ட் மணி, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எல்லாமே we are living in the abroad. என்ன பண்ணணுமே, future God will plan it. பாருங்க, some people are there, once they hear it, அவங்க என்ன பண்ணுவாங்க, start invest. Amen. The time comes, they will talk together. See, நம்ம same time போட்டோம், நான் போடுறது என்னாச்சு, இப்போ இவ்வளோ பெருகிடுச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது, பெருகிடுச்சு. அப்போ வாட் எவர் ஷேர் இன் த சர்ச், வாட் எவர் காட் ஸ்போக் டு யூ, இட்ஸ் ஃபார் யுவர் மல்டிப்ளிகேஷன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதை நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். நம்ம என் வாழ்க்கை உயர்வுக்கான வார்த்தை என்ன பண்ணுது, பேசப்படுகிறது. ஏமே, நீங்க சொன்னீங்க பின்னாடி, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, செஞ்சேன், நடந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா ப்ராஃபட்டிக்கலா பேசின வார்த்தையை சொல்லுவீங்க, நீங்க நடந்து சொல்லுவீங்க. நீங்க பூவை கேட்கிறது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டவங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன், ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Amen. So இந்த 3 பாயிண்ட் மாதிரிங்க. ஆமென். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? எப்படி? ஏன்? அதுக்கு நம்ம ஆன்சர் வேணும். நமக்கு ஏற்றுக்கொள்ள சொல்லியாச்சு. நல்ல நிலம் என்ன பண்ணுமா, 30, 60, 100 தருமா. ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறவங்க குட் லேண்டா என்ன பண்றாங்க, மாறிடுறாங்க. அப்போ வாட் எவர் சீட்ஸ் அதுல போட எல்லா சீட் என்ன பண்ணுது, 30, 60, 100 ஆயிடுது. ஆனா சிலரால ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஏன் கேட்டு பாத்துறீங்களா? நீங்களும் கேட்டு பாருங்க, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. கேட்டு பாருங்க. அல்லேலூயா. என்னால வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? கடித இருதயம், நிலம் சரியில்லை. நிலம் சரியில்லை. ஓகே, வேற? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சேர்த்து. யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனமில்லாதிருக்கிறதினால் அல்லவா? ஆமென். என்ன போட்டிருக்கு? திரும்ப வாசிங்க சகோதரி. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால். ஏன் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல்
நாள் அல்லவா? உங்களால ஏன் வசனத்தை அறிய முடியல அப்படின்னா மனசு இல்லைங்க. என்னல மனசு இல்ல. மனசு எங்கேயோ இருக்கு. மனசு எங்கேயோ போயிட்டு சனத்துல. ஆமென். ஹalleluya. அப்போ நம்ம மனசு என்ன பண்ணாங்க? உதவி செய்யணும் நமக்கு. Why do not understand what I say? It's because you cannot hear my word. என் வார்த்தையை கேட்கும்படிக்குள்ள மனசு. அதனாலதான் நிலம் நல்ல நிலமா இல்ல. அல்லேலூயா. சீர்படுத்துதலுக்கு, சரி செய்யறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்ல. எப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் பேச மாட்டேன். நெகட்டிவ் ஆண்டவர் பேசுது. பல விஷயம் நான் என்ன பண்ண விட்டுதல் அப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்போ இங்க பாக்குறோம், நம்ம கேட்க மனதில்லாமை. சபைக்கு வந்துடுறேன் பாஸ்டர், நான் வந்து உட்காந்துடுறேன், பிரச்சனை இல்லை, நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நான் லிசன் பண்ண மாட்டேன். வர்ஷிப் சூப்பரா இருக்கும், வர்ஷிப் முடிஞ்சிச்சு, ஆனா செய்தி கொஞ்சம் ஒரு அடிக்கிற மாதிரி இருக்கும், நான் கண்டுக்க மாட்டேன். அல்லேலூயா. கேட்க மனது இல்லாமை. எங்க இருக்கீங்களா? ஆமென். ஹalleluya. இதனாலதான் நிலம் நல்ல நிலமாக இல்லை. எப்போ பாருங்க, ஒரு தப்பு நடக்கு, நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம என்ன பண்ணோமே? ஏன் நடக்கல, ஏன் நடந்துக்கல, நடக்கும். முதல்ல சொல்லிட்டேன், நல்ல நல்லதா இருக்கிறது ரொம்ப ஈஸி, இதை ஃபாலோ பண்ண நடந்து விட்டேன். இப்ப சொல்றேன், இத வந்து ஏன் நடக்கலன்னா உங்க மனசு என்ன பண்ணல, ஆயத்தமா இல்ல. சொல்லப்படுற வார்த்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்ல. உடனே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பாஸ்டர் மட்டும் கொண்டு பேசணும் அவசியம் கிடையாது. அல்லேலூயா. லீடரை கொண்டு பேசணும் அவசியம் கிடையாது. ஈவன் யூ கேன் டாக் த்ரூ இஷ்யூ கூட பேச முடியும். அவரால் ஆமென். கழுதையை கொண்டு பேசுறாங்க அவங்க. எப்படிங்க? கழுதையை கொண்டு பேசினார். அல்லேலூயா. ஆனா பேச்ச கேட்க யார் ரெடியா இல்ல? ப்ராஃபட் ரெடியா இல்ல. அப்படிதானே? ஆனா புரிஞ்சுக்கோங்க, யாரை கொண்டா கத்திட்ட பேசுவேன், நான் கேட்பேன். சிறுபிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், வசனத்தை பத்தி அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசினாரா என்கிட்ட, நான் என்ன பண்ணுவேன்? மனசு எப்படி வேணும் நமக்கு? ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனசா இருக்கணுங்க. அல்லேலூயா. இரண்டாவது வாசிப்போம். 2 பேதுரு 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவர்களில் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இங்க போட்டிருக்கு, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். இதே பைபிள்லங்க நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை சொல்லப்பட்டிருக்கிறது. இருவரும் கருத்துள்ள பட்டை வேதம் வாசிக்கிறோம் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், அவன் குடல் சரிந்து மடிந்து போடாம வேதத்துல வாசிக்கிறோமா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. எப்ராயிம் தகாதவைகளை மனமாற பின்பற்றி மடிந்து போன வேதத்துல வாசிக்கிறோம் நம்ம. ஆமென். ஆனா என்ன போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் வேத வாக்கியம் புரட்டி which is not useful, அதை என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. எனக்கு சொல்லப்பட்ட சரியான வார்த்தை என்ன பண்ண பிடித்துக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன். சோன் சோக்கு நடந்துச்சு, பைபிள்ல போட்டிருக்கு.
எச்சரிப்புக்காக போட்டிருக்கு. எனக்கு நடக்கணும் இல்லை, எனக்கு அது நடக்காது, நான் அவருடைய பிள்ளை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யூதாஸ் நான்கு கொண்டு தான் வாய்ப்பு கையில் போடுறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஆயிடுமோ? நோ. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும், உறுதி இல்லாத நம்ம எடுத்துக்கூடாது. வேதத்தை அப்படி மேல படிச்சுட்டு புரிஞ்சுக்க கூடாது. எனக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை இருந்தது. காட்ஸ் பிளான் என்ன என் லைஃப்ல, தேவ திட்டம் என்ன என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதை புரிஞ்சு கொள்ளணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அப்ப வேதத்தெல்லாம் புரட்டாதபடிக்கு, வேதத்தெல்லாம் புரட்டணும்னா எடுத்த வார்த்தை வந்துடும். என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு நீ செய்யற காரியம் நடக்காது. ஐயோ ஆண்டு அப்படி பேசுறேன். இன்னொன்று வேறு பயத்தை எப்படி போட்டோம் தெரியுமா? காலில் வேலைக்கு போகிற ஆண்டவரே டக்குன்னு திறப்பாங்க. எஸ் ஸ்டெட் தரோம். என்ன பண்ணுவாங்க? கையை கண்ணை போட்டு தொட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த வார்த்தை போட்டிருக்கோம், நீ செய்கிற காரியம் நடக்காது. போச்சு, நடக்காது ஆண்டவரே, புரிஞ்சு போச்சு. அதான் என்னது? வேதத்தை புரட்டுவது. ஹல்லேலூயா. குடல் வியாதியினாலே பாதித்து கர்த்தர் கொன்றாருன்னு போடுவோம். அதை எடுத்து முடிஞ்சு போச்சு. நீங்க நான் சாப்பாடு எல்லா சாப்பாடும் குடல் வியாதியாக போகுது. என்னங்க சில வேலையில் இப்படி செய்யக்கூடாது. வேதத்தை புரட்டக்கூடாது. படிக்கணும். ஃபுல்லாக படிச்சு நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். சில பேருக்கு இந்த வசன கேலண்டர் அந்த புத்தகம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேலண்டரை பார்த்து போயிடும். நீங்கள் வாசம் பேசுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. அடுத்த முறை வசனம் போகக்கூடாது. வசனம்லாம் போடும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லா இடம் எனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. எல்லா இடம் வேணும். ஆண்டோட ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு, உறுதி ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கும். எடுத்து படிப்போம். அது வார்த்தை நமக்கு கம்பெனி எதிர்மாற முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அது நமக்கு என்ன பண்ணல? ஆழமான அறிவு இல்லை. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-4. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமம் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போய்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய அவர்களுக்கு பிரசங்கமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்கள் மனதை குருடாக்கினான். என்ன போட்டிருங்க? மனசு என்ன பண்ணா? குருடாக்கிட்டான். யாரு? சத்துரு. பவுல் சொன்னாரு, அப்பா நாங்க வேதத்தை புரட்டல, சத்தியத்தை நாங்க என்ன பண்றோம்? நாங்க சொல்றோம். நாங்க அது மறைபொருள் கிடையாது, வெளிப்படையான விஷயம்தான். ஆனா அவங்க என்ன பண்ண? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சத்துரு என்ன பண்ணிட்டான்? மனசு என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டாவ. அல்லேலூயா. நான் மனசு குருடா இருக்கா? அல்லேலூயா. யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்மளை பிசிக்கல் ஐஸை கொடுத்துருக்காரு. ஆனா இன்னர் மேன் பண்ணங்களுக்கு குருடா இருக்குது. இப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் என்னால வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா என் மனசு யாருக்கு கூடாக்கி இருக்கா? சத்துரு கூடாக்கிட்டு இருக்கான். நீ வாழ்ந்திருப்ப, சுகத்திருப்ப, மேன்மையா இருப்ப. கர்த்தருடைய வார்த்தை அவன் சொல்லுவான், நான் கொல்லுவேன், அழிப்பேன். அல்லேலூயா. எது மேல நிற்கும்? சத்துரு சொல்றதுதான். ஏன்னா கேட்டுட்டோம், கேட்டது உள்ள போல, ஏற்றுக்கொள்ளல. சொல்லணும். என்ன சொன்னோம்? நான் வாழ்ந்திருப்பேன். நீங்க சொல்லும் போது சொல்லுவான்,
கொல்ல போறேன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுவீங்க நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லணும். ஆமென். என்ன இப்படி நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயருவேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்தாலும் பிழைப்பான். வார்த்தையில நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம். எப்படிங்க? வார்த்தையில் நம்ம ஏமாற்றப்பட்டோம். சில வேளையில் எனக்கு எம்ஜிக்ல மனைவி தான் ஃபோன் பண்ணி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுவாடிங்க. இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையில சொல்ல ரெண்டு வார்த்தை எனக்கு தெரியும். எனக்கு ஃபுல் சென்டென்ஸ் தெரியாது. நமக்கு சில மனதில் ஒன்று இருக்கு. டக்குனு சொல்லுவோம், ஓகே என்ன ஃபோன் வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம பயிரப்படுத்தி இந்த வார்த்தை கிடைக்காது நமக்கு. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஆண்டு ஆன்சர் பண்ணிப்பார் நமக்கு. பிரைஸ் எல்லாம் 2 வேர்ட்ஸ் தெரியும், அப்புறம் வேர்ட்ஸ் தெரியாது நமக்கு. நம்ம கேட்டு அந்த வார்த்தை கேட்டு அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணதை டைஜஸ்ட் பண்ணணும். இப்படிதான் பிள்ளை உங்களுக்கு அதான் ஏற்றுக்கொள்றது, நம்ம சாப்பிடுறது. நம்ம பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? உட்கொள்ளும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம் மனசை குருடாக்க முடியாது. இயேசுவே ஏமாத்த நினைச்சாலவன் எப்படி? இயேசுவே நீங்கள் நான் ஏமாத்தோம். கட்சிக்கிற சிங்கம் வேதத்தில் போட்டிருக்கோம். பத்தி இவ்வுலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தேவன் போட்டிருக்கு. எப்படியா? இந்த பூமியில அவன் யாரா? தேவன் போட்டிருக்கு. நம்ம அப்படி இல்லை. பரலோகத்தினுடைய தேவன் நம்ம சார்ந்து வாழணும். மனசை குருடா குழந்தைங்க என்ன பண்ணுங்க? அவர்கிட்ட கேளுங்க. இதனால நம்மளால 100% கணித்தர முடியல, 100% கனி கொடுக்க முடியல நம்மளால. கடைசி வாசல் முடிச்சது நானே டயர்டா இருக்கீங்க. மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இங்க பாக்குறோம் நம்ம. நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்க என்ன பண்ணீங்க? மனம் திரும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மள்ட்ட சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. நம்மள்ட்ட let us take idle எடுத்துக்கலாம். எப்படி? idle எடுத்துக்கலாம். இது இப்படிதாமா அப்படின்னு சொன்னா அவ அப்படியே ஃபாலோ பண்ணுவான். அப்படிதானே? அவளுக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு அங்கிள் சொல்லிட்டாரு அப்படிதான் இருக்கும். அப்படிதானே? there is no second thought. இல்லாட்டி அங்கிள் விட்டுருங்க, அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. even you misguide something, பிள்ளை என்ன பண்ணுவா? அப்படியே ஃபாலோ பண்ணுவா. no more second thought. மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகல அப்படின்னா அதான் சொன்னேன். கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆசீர்வதிக்காம போனாலும் பிரச்சனை இல்லை. நான் வேதத்தை ஃபாலோ பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் லெஃப்ட்ல போய் லெஃப்ட்ல போவோம், ரைட்ல போனா லெஃப்ட் ரைட்ல போகணும், ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ட்ரைட்ல போகணும். பிரைஸ் தி லார்ட். அதான் மனம் திரும்புதல் என்னன்னா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. எப்படி இருக்கீங்களா? ஆமென். எப்படிங்க? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நான் நல்ல நிலமாக மாறுவேன். என்ன எப்படி நல்ல நிலமா மாறும்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோகத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. அப்படி போட்டிருக்கு. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்தினவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். சிறு பிள்ளைங்க ரொம்ப ப்ரைடா ப்ரௌடா நமக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கணும். மறைட்டாரோம் கேட்டா நான் பேசுறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளைங்க இருக்கணும். நம்ம என்ன எதிர்பார்த்து பொம்பளைங்கிட்ட சிரிச்சா அதுங்களும் சிரிக்கும். ஆமென். சைல்டிஷா இருக்கணும் நமக்கு. அப்படிதானே? அதான் நம்ம பிஹேவியர். அப்படிதானே? அந்த பிள்ளைங்க பெரியதனம் பண்ணா நமக்கு இதோடு இருக்கணும். வேண்டாம், நான் மரியாதை எடுத்துக் கூடாது. அப்படிதானே? அல்லேலூயா. அப்படிதானே? அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு அப்படின்னா சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பெரியவனா இருப்பான். இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு சிம்பிள் இருந்தாரு. சிறு பிள்ளை போல இருப்பான்றார்.
ஏற்றுக்கொள்ற காரியத்துல, பின்பற்ற காரியத்துல. நாகமானுக்கு அவன் தேசத்துல இல்லாத நதி கிடையவே கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்றான்? ஒபே பண்றான், தாழ்த்துறான், ஹம்பிள் பண்றான். பெரிய தளபதி அவர் நாகமான். He is humbling himself. எவ்வளவுதான் அவங்க எழுந்து போறாரு, சுகமாயிட்டார். அல்லேலூயா. சம்டைம் நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய பொசிஷன், அல்லேலூயா, நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய பணபலம், நம்முடைய அத்தாரிட்டி நம்மளை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, தாழ்ந்து போக விடாதுங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ள விடாதுங்க. எங்க ஊர் இல்லாத ஆரா? யாரோட பிரச்சனை? நாகமான். எங்க ஊர் இல்லாத ஆரா? நான் எதுக்கு யோர்தான்ல முங்கணும்? அவசியம் இல்லை. அப்படின்னு பெயர்ந்தார் அப்படின்னா அவர் சரீரமானது குழந்தைய போல மாறிட்டார். குஷ்டரோகம் செத்து போயிருப்பாங்க. ஆமே, எப்படி இருக்கீங்களா? கர்த்தரோட பேசுறாரா? ஆமே, நல்லலூயா. அப்ப என்னன்னா, நம்மளுடைய பொசிஷன் நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட அந்தஸ்து. இட்ஸ் நாட் பெர்மனன்ட் கிடையாது நமக்கு. ஆமா இல்லைங்க? நம்ம கேள்விப்பட்டோம் ஒரே நாள்ல நம்ம சிசிஎம் கீழே வந்துட்டார், டப்பு கீழே வந்துட்டாரு. பாத்தீங்களா? ஒரே நாள் எல்லாம் மாறி போச்சு. அப்படி எல்லாமே நானும் கேட்பேன். அப்படிதானே? பொசிஷன் டக்குன்னு மாறு நமக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தர் கரத்துல இருக்குங்க. ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துறான்னு வேதத்துல படிக்கணும் நம்ம. அப்போ நம்ம யோசிக்கணும், பொசிஷனோ நம்முடைய பேக்ரவுண்டோ. சில நம்ம ஊரில் கம்யூனிட்டி பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே ரொம்ப கம்யூனிட்டி, நான் இந்த இதுப்பா, நான் அந்த இதுப்பா அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அது எதுவுமே உதவி செய்யறவங்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, சிறு குழந்தை எப்போ தாழ்த்தும் போது 1 30 100. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. எப்பவுமே என் பிள்ளை எப்படி யோசிப்பான், என் மகா எப்படி யோசிப்பான், நான் இப்படிதான் இருக்க போறேன். விளக்கு பிறகு நமக்கு எல்லா அறிவு இருந்தாலும் கத்தம் நடிப்போம். நீ குழந்தைய மூலம் ஆயிடுங்க. ஹல்லேலூயா. உங்க டைட்டில், உங்க ஜாப், உங்க எல்லாமே வேலைக்கு மட்டும்தான், வீட்டில் கிடையாது. ஆண்டர் மணி கிடையவே கிடையாது. இம்பாசிபிள். ஹல்லேலூயா. நான் சூப்பர்வைசர், என் மனைவி மனைவி ஒத்துப்பானே, நான் சூப்பர்வைசர், நான் செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் உட்காருவேன் நானு. அப்படின்னா என்ன வைப்பா நீ, என்ன ஆச்சு கேட்க? அப்படிதானே? என் பிள்ளைங்கிட்ட வந்துட்டு, அப்பா பெரிய பொசிஷன் இருக்கேன், அங்கே உட்காரு உட்காரு வச்சுப்பாங்க. வீட்டில் நம்ம யாருங்க? ஒண்ணுமே கிடையாது. நம்ம கணவர் தான். நம்ம அந்த வேலை தான் நமக்கு. வேலை சீக்கிரம். அல்லேலூயா. என்னது? நம்ம ஹஸ்பண்ட் வேலை நமக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பாருங்க, டைட்டில் எங்கேயுமே கிடையாது நமக்கு. நோ டைட்டில் நமக்கு. சில பெண்கள் நினைப்பாங்க வீட்டில், நான் தான் அந்த குடும்பத்தை என்ன பண்றேன், ஃபுல்லா ஆளுகை செய்ய கட்டி காக்குறேன் நான். அல்லேலூயா. நினைப்பாங்க அப்படிதானே? சார் நான் சொல்ல வந்து நடக்காது பாஸ்டர். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இதுவும் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம தாழ்த்தணும் ஆண்டவர்கிட்ட. எல்லாம் உம்மால வந்தது ஆண்டவரே சொல்லி பாருங்க, ஒரு பெரிய சமாதானம் பெறுவது நமக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கூட இருக்கீங்களா? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 60 100 கனி தர கொண்டிருப்பாங்களா? நல்ல நிலத்திலே. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புவதை செய்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். இயேசு
உங்களை பற்றி சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பாது. ப்ரொவைடட் உங்க நிலம் நல்ல நிலமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். நானு அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். கின்சி ஒரு சாட் சொன்னாங்க அப்படிதானே. நம்ம இங்க 6000 கிலோமீட்டர் ஃபாரின்ல இருக்கோம். எவ்வளவு இருக்கும்? 6000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். வர்ஷிப் நடத்தும் போது சொன்ன உன்னுடைய கோல் என்ன பண்ணும்? துளிர்க்கும். நீ சுகமாயிட்ட. அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னதுன்னா அதுக்கு டிராவல் பண்ணி போகுது. 6000 கிலோமீட்டர் போகுது. டிராவல் ஆகி போகுது. இப்போ எங்க தொடுது? அவன் முதுக தொடுது. அந்த வார்த்தை காலை தொடுது, கழுத்து தொடுது, சுகத்தை கொடுத்துருச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதான். If somebody not accepting the word of God, amen, what will happen? The word of God will come back to the person who share it. நம்புறீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ளணும் ஆத்திரப்பட்டு திரும்ப எனக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும். You are praying for somebody, you are blessing them from your bottom of your heart, but the person not accepting it, what will happen? It will come back to you. Amen. Hallelujah. நீங்க இருக்கீங்களா? ஆமென். வார்த்தை வெறுமையா திரும்பாதான். உங்க நல்ல ஆயத்தம் வந்துச்சுன்னா விழுந்த வார்த்தை என்கிற விதை என்ன பண்ணும்? 30, 60, 100 ஆயிடும். உங்க நல்ல ஆயத்தமா இல்லை அப்படின்னா திரும்பி எனக்கே வந்துடும், உங்களுக்கே வந்துடும். எங்களோட இருக்கீங்களா? வார்த்தை தாங்க போட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய விருப்பம் நீங்க ஆசீர்வாதமா வாழ்வது. அதை நீங்க என்ன பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை